தோட்டப்பிரியர்களே, அன்பான நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு சொல்லுங்க. நீங்க உங்களோட வெள்ளரி நாற்றுகளுக்கு முன்னாடி கத்தரிக்கோலோட நின்னுகிட்டு, இத வெட்டலாமா வேண்டாமா என்ற ஒரே சிந்தனையோட இருந்திருக்கீங்களா? இந்த கேள்வி உலகத்திலேயே மிகப் பழமையானது. இது தோட்டம் போடுறவங்கள 2 பிரிவா பிரிக்குது. ஒருத்தர் நுனியை கிள்ளாமல் நல்ல அறுவடை கிடைக்காதுன்னு சத்தம் போடுறாங்க. இன்னொருத்தர் இது செடிக்கு தரப்படும் தேவையில்லாத மன அழுத்தமும் அநாகரிகமான ஒரு செயலும்னு சொல்றாங்க. ஆனா நான் ஒன்னு சொன்னா, அவங்க 2 பேருமே ஒரே நேரத்துல சரியாகவும் இருக்கலாம், அதே நேரத்துல தவறாகவும் இருக்கலாம். நான் கிட்டத்தட்ட 10 வருஷம் இதுக்காக செலவு செஞ்சேன், தோல்விகளை சந்திச்சேன், செடிகளை வீணாக்கினேன். ஆனா கடைசியில சரியான அணுகுமுறைய கண்டுபிடிச்சேன். இந்த வீடியோவுல வெள்ளரி செடிகளை கிள்ளணுமா வேண்டாமான்னு சொல்றதுக்கு மேல 90% விவசாயிகள் செய்யற அறுவடையையே இழக்கச் செய்யக்கூடிய முக்கியமான தப்ப நான் உங்களுக்கு காட்டுவேன். என்னோட இருங்க. வெள்ளரி செடிகளை பராமரிப்பதற்கான உங்க அணுகுமுறையை நிரந்தரமா மாத்தப் போகிற ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நாம ஒரு பொதுவான மொழி பேசுறதுக்காக சில சொற்களை புரிஞ்சுக்கலாம். கிள்ளுதல், பிஞ்சிங் என்றால் என்ன? சாராம்சமா பார்த்தா அதுதான் செடியோட பிரதான தண்டோட உச்சியில் இருக்கிற வளர்ச்சி புள்ளிய நீக்கிறது. சயின்டிஃபிக்கா இருக்கிற மாதிரி தோணலாம், ஆனா விஷயம் சிம்பிள். வெள்ளரி செடியோட நுனிய நாம கத்தியால இல்லனா கையால கிள்ளி எடுக்கிறோம். எங்க பாட்டி காலத்திலிருந்தே நாங்க இதோட நோக்கம் என்னன்னு கத்துக்கிட்டோம். செடி மேல வளர்றத நிறுத்திட்டு பக்கவாட்டு கிளைகள் இல்லனா கொடிகளை உருவாக்குறது தான் அதோட நோக்கம். இந்த பக்க கொடிகளில்தான் காய்க்கிற பெண் பூக்கள் பெருமளவுல உருவாகுதுன்னு ஒரு கோட்பாடு சொல்லுது. பிரதான தண்டுல பெரும்பாலும் ஆண் பூக்கள் இல்லனா காய்க்காத பயனற்ற பூக்கள் தான் இருக்குதுன்னும் சொல்றாங்க. இந்த குறிப்பிட்ட விவசாய முறை தலைமுறையா மாத்த முடியாத உண்மை மாதிரி கடத்தப்பட்டு வந்துச்சு. அது பல வருஷமா உண்மையிலேயே வேலை செஞ்சுச்சு. ஆனாலும் உலகம் நின்னுடல. நவீன விதைகள் தேர்வும் இனப்பெருக்க முறையும் ரொம்பவே முன்னேறிடுச்சு. இதனால பழைய விதிகள் இன்னைக்கு வேலை செய்யாம போகிறது மட்டும் இல்லாம வெளிப்படையா செடிக்கு கெடுதல் கூட செய்யலாம். இந்த மாற்றங்களை புரிஞ்சுக்காததுதான் நாம இன்னைக்கு பேச போற மிக மோசமான தவறுகளுக்கு காரணமா அமையுது. சரி, நுனிக்கிள்ளுதல், பிஞ்சிங் ஏன் செய்ய வேண்டும் என்பதற்கான பாரம்பரிய வாதத்தை நாம் பார்ப்போம். இதன் தர்க்கம் மிகவும் உறுதியானது. நாம் நுனியை நீக்கும்போது செடியானது ஒரே நீளமான கம்பியைப் போல வளர்வதற்கு பதிலாக வேகமாக கிளைக்கத் தொடங்குகிறது. இலைகளின் அடியில் இருக்கும் உறங்கிக் கொண்டிருந்த டார்மண்ட் மொட்டுகள் தூண்டப்பட்டு அதிலிருந்து பக்கவாட்டுக் கொடிகள் உருவாகின்றன. கொடிகள் அதிகமானால் பூக்களின் எண்ணிக்கை அதிகமாகும். பூக்கள் அதிகமானால் வெள்ளரிக்காயின் விளைச்சலும் அதிகமாகும். எல்லாம் சரியாக இருக்கிறது, இல்லையா? தேனீக்களால் மகரந்த சேர்க்கை செய்யப்பட்ட பழைய பாரம்பரிய வெள்ளரி வகைகளுக்கு ஹெய்லோம் வெரைட்டிஸ் இந்த செயல்முறை கச்சிதமாக பொருந்தியது. அவற்றின் முக்கிய தண்டு பகுதியில் பெரும்பாலும் ஆண் பூக்கள் மட்டுமே, அதாவது காய்க்காத பூக்கள் இருந்தன. நாம் விரும்பும் சிறிய வெள்ளரிக்காயுடன் கூடிய பெண் பூக்கள் 2வது மற்றும் 3வது நிலையில் உள்ள பக்கவாட்டு கிளைகளில் மட்டுமே பிரதானமாக தோன்றும். எனவே 5வது அல்லது 6வது இலைக்கு பிறகு முக்கிய தண்டை கிள்ளிவிடுவது முற்றிலும் சரியான செயலாக இருந்தது. இது உண்மையில் மகசூல் கொடுக்கும் தாவரத்தின் பாகங்களை வளர்க்கத் தூண்டியது. இந்த கட்டுப்பாட்டை கடைபிடித்ததில் நம் முன்னோர்கள் முற்றிலும் சரியாகவே இருந்தனர். ஆனால் இங்கு முக்கியமான சொல் இருந்தனர் என்பதுதான். அவர்கள் முற்றிலும் மாறுபட்ட மரபியல் ஜெனடிக் பொருளுடன் வேலை செய்தனர். இதை நாம் நிச்சயம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நுனி கிள்ளுவதற்கு முற்றிலும் எதிராக இருப்பவர்களின் வாதத்தை கேட்போம். அவர்களின் முக்கிய வாதம் என்னவென்றால், செடியின் எந்த ஒரு பகுதியை அகற்றினாலும் அது செடிக்கு கடுமையான அழுத்தத்தை, ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும் என்பதே. சற்று கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் வளர்ந்து செழித்து சூரியனை நோக்கி நீண்டு செல்கிறீர்கள். திடீரென உங்கள் தலையை வெட்டி எடுக்கிறார்கள். அதிர்ச்சி ஏற்படுமா? நிச்சயமாக. செடியானது அதன் விலைமதிப்பற்ற ஆற்றலையும் ஊட்டச்சத்துக்களையும் காய் பிடிப்பதற்கோ பழங்களை வளர்ப்பதற்கோ செலவிடாமல் காயத்தை ஆற்றவும் அதன் முழு வளர்ச்சித் திட்டத்தையும் மறுசீரமைக்கவும் செலவிட வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகிறது.
இந்த செயல்முறை செடியின் வளர்ச்சியை ஒரு வாரம், ஏன் 2 வாரங்கள் வரை கூட தாமதப்படுத்தலாம். நம்முடைய குறுகிய கோடை காலத்தில் ஒவ்வொரு வாரமும் மிகவும் முக்கியமானது. மேலும் எந்த ஒரு சிறிய காயமும் பல்வேறு வகையான நோய் தொற்றுகளுக்கு, அதாவது பூஞ்சைகள், பாக்டீரியாக்கள் மற்றும் வைரஸ்களுக்கு திறந்த வாசலாக அமைகிறது. குறிப்பாக உபகரணம் சுத்தமாக இல்லாவிட்டாலோ அல்லது வானிலை ஈரப்பதமாக இருந்தாலோ இந்த ஆபத்து அதிகம். எனவே அதிக மகசூலை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் நாம் இறுதியில் நோயுற்ற பலவீனமான செடியை பெற நேரிடலாம். சில சமயங்களில் அது முழுவதும் அழியவும் வாய்ப்புள்ளது. இந்த வாதமும் முற்றிலும் நியாயமானதே. நுனிக்கிள்ளுதல் என்பது ஒரு அறுவை சிகிச்சை போன்றது. வலுவான காரணங்கள் இல்லாமல் அதைச் செய்வது நிச்சயமாக தேவையில்லை. அப்படியானால் உண்மை எங்கே இருக்கிறது? என்னுடைய முதல் பெரிய தவறை பற்றி உங்களுக்குச் சொல்கிறேன். ஒரு பழைய தோட்டக்கலை பத்திரிகையில் வந்த ஆலோசனையை பார்த்து ஊக்கமடைந்த நான் என்னுடைய அத்தனை வெள்ளரி கொடிகளையும் கிள்ளிவிட, நுனியை நீக்க முடிவு செய்தேன். பல விதமான விதைகளை வாங்கினேன். அதில் விலை உயர்ந்த நவீன கலப்பின ஹைபிரிட் விதைகளும் இருந்தன. கூடவே என் பக்கத்து வீட்டுக்காரர் பரிந்துரைத்த ஒரு பாரம்பரிய ரக விதையும் இருந்தது. நல்ல திடமான நாற்றுகளை உருவாக்கி அவற்றை கிரீன் ஹவுஸில் நட்டேன். செடிகளில் 5 அல்லது 6 உண்மையான இலைகள் வந்தவுடனேயே கத்தரிக்கோலை எடுத்துக்கொண்டு வரிசையாகச் சென்று எல்லா செடிகளின் உச்சியையும் இரக்கமே இல்லாமல் வெட்டிவிட்டேன். எனக்குள் ஒரே பெருமை. இந்த வருடம் பிரம்மாண்டமான அறுவடை இருக்கும் என்று கனவு கண்டேன். ஆனால் கடைசியில் என்ன கிடைத்தது? பக்கத்து வீட்டுக்காரர் கொடுத்த பாரம்பரிய ரகம் உண்மையிலேயே வேகமாக பரவத் தொடங்கி நிறைய வெள்ளரிக்காய்களை கொடுத்தது. ஆனால் அந்த விலை உயர்ந்த கலப்பின ரகங்கள், அவை அப்படியே ஸ்தம்பித்துப் போயின. ரொம்ப நாள் நோய்வாய்ப்பட்டது போல் இருந்தன. இலைகள் மஞ்சள் நிறமாக மாறத் தொடங்கின. பக்க கிளைகள் மிகவும் தயக்கத்துடன் மெலிதாகவும் பலவீனமாகவும் வளர்ந்தன. இதிலேயே மிகவும் வேதனை என்னவென்றால், முக்கியத் தண்டு பகுதியில் உருவாகிக் கொண்டிருந்த சிறிய காய்கள் அனைத்தும் மஞ்சள் நிறமாக மாறி உதிர்ந்துவிட்டன. முடிவில் இந்த கொடிகளில் இருந்து நான் வெறும் சில காய்களையே அறுவடை செய்தேன். நான் சென்ற வருடம் எதையுமே தொடாமல் இருந்தபோது கிடைத்ததை விட இது மிக மிக குறைவு. இது ஒரு பெரிய தோல்வி. இது என்னை ஆழமாகச் சிந்திக்கவும் இந்த விஷயத்தின் அடிப்படையை முழுமையாக புரிந்து கொள்ளவும் கட்டாயப்படுத்தியது. அப்போது நான் கவனிக்கத் தவறிய, இன்று பலரும் தவறவிடும் மிக முக்கியமான இரகசியம் இதோ. நாம் பயிரிடும் வெள்ளரிக்காயின் வகையில்தான் எல்லாமே அடங்கியிருக்கிறது. இன்றைய சந்தையில் அதிகமாக காணப்படுவது பார்த்தினோகார்பிக் கலப்பினங்கள், பார்த்தினோகார்பிக் ஹைபிரிட்ஸ் என்று சொல்லப்படும் ரகங்கள்தான். இந்த சிக்கலான வார்த்தையை பார்த்து பயப்பட வேண்டாம். விஷயம் எளிமையானதுதான். இவை மகரந்தச் சேர்க்கை இல்லாமலேயே காய்களை உருவாக்கும் வெள்ளரிகள். அதாவது இவற்றுக்கு தேனீக்களின் உதவி தேவையில்லை. இதில் மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், இவற்றில் பெரும்பாலான வகைகளில் பெண் பூக்கள் அல்லது கலப்பு வகை பூக்கள் பிரதான தண்டில்தான் முக்கியமாக காணப்படும். இப்போது உங்களுக்கு புரிகிறதா? இவற்றின் மரபணு அமைப்பே அறுவடை முழுவதையும் மத்திய தண்டில் குவித்துத் தருமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலும் இவை கொத்துக் காய்ப்பு வகையாக புக்கெட் டைப் இருக்கும். அதாவது ஒரே இலையின் அடியிலிருந்து 1 அல்ல 3, 5 அல்லது அதற்கு மேற்பட்ட வெள்ளரிக்காய்கள் ஒரே நேரத்தில் உருவாகும். இப்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு கலப்பினத்தின் உச்சியை கிள்ளிவிடும்போது செடியின் அதிக காய்களைத் தரக்கூடிய மிக முக்கியமான பகுதியை வெட்டிவிடுகிறீர்கள். நீங்கள் உங்கள் எதிர்கால அறுவடையின் 90% உங்கள் கைகளாலேயே லிட்டரலி அழித்து விடுகிறீர்கள். செடி அதிர்ச்சியடைந்து பக்கவாட்டுத் துளிர்களை வெளியேற்ற முயற்சிக்கும். ஆனால் அவற்றில் பொதுவாக காய்ப்புகள் மிக குறைவாகவும் பலவீனமாகவும் தான் இருக்கும். ரகசியம் இதுதான். அதனால் முக்கிய விதியை நினைவில் கொள்ளுங்கள். நவீன பார்தினோகார்பிக் மற்றும் தன் மகரந்தச் சேர்க்கை கலப்பினங்களை பெரும்பாலான நேரங்களில் கிள்ள வேண்டியதில்லை. அதாவது நுனி வெட்ட வேண்டியதில்லை. அவற்றை ஒரே தண்டில் வளரவிடுங்கள். இதுபோன்ற செடியை வடிவமைப்பதற்கான உங்கள் முழு வேலையும் வேறு 2 விஷயங்களைச் சார்ந்தது. கீழ் அக்குள் பகுதிகளை நீக்குவதும் மற்றும் பக்கக் கிளைகளை சக்கர்ஸ் அகற்றுவதுமாகும். அக்குள் பகுதி நீக்கம் பிளைண்டிங் என்பது கீழே உள்ள 3 முதல் 5 இலைகளின் அக்குளில் இருக்கும் அனைத்து பிஞ்சுகளையும்
மற்றும் பக்கவாட்டு தளிர்களையும் நீக்குவதாகவும். இளம் செடியானது ஆரம்ப பழங்களுக்காக ஆற்றலை வீணாக்காமல் முதலில் பலமான வேர் அமைப்பு மற்றும் போதுமான பச்சை நிறத் தொகுப்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இது செய்யப்படுகிறது. அதன் பிறகு நீங்கள் அதை பின்னலில் ட்ரெலிஸ் மேல் நோக்கி வளரவிடுங்கள். அது வளரும்போது பக்கவாட்டு கிளைகளை அல்லது பக்க குருத்துகளை நீக்கிவிடுங்கள். சில தோட்டக்காரர்கள் பக்க குருத்துகளை வைத்திருப்பார்கள், ஆனால் முதல் அல்லது இரண்டாவது இலைக்குப் பிறகு அதை கிள்ளிவிடுவார்கள். உங்கள் செடி சற்று பரவலாக வளர வேண்டும் என்று விரும்பினால் இதைச் செய்யலாம். ஆனால் இதுபோன்ற கலப்பினங்களுக்கு மைய பிரதான தண்டை கிள்ளுவது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாகும். விதை உரையில் உள்ள விவரங்களை எப்போதும் கவனமாக படியுங்கள். உற்பத்தியாளர் பொதுவாக செடியின் வகையையும் பரிந்துரைக்கப்பட்ட வடிவமைப்பு முறையையும் அதில் குறிப்பிட்டிருப்பார். எந்த ஒரு விதிக்கும் விதிவிலக்குகள் இருக்கும் இல்லையா? மிகவும் நவீனமான விதையில்லா ஒட்டுரக வெள்ளரியாக இருந்தாலும் கூட சில சமயங்களில் அதை நுனி கிள்ளிவிட வேண்டிய தேவை வரும். இது எப்போது தேவைப்படும்? முக்கிய காரணம் அதன் வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதுதான். உதாரணமாக, உங்கள் பசுமை குடில் ஒரு குறிப்பிட்ட உயரம்தான் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம். வெள்ளரிக்காய் உச்சவரம்பை தொட்டு கூரையை முட்டிக்கொண்டு அதற்கு மேல் வளர இடமில்லாத நிலை வரும்போது அந்தச் சமயத்தில் நுனியை கிள்ளி விடுவது நியாயமானதே. இது ஏற்கெனவே உள்ள காய்களுக்குச் செடியின் சக்தியைத் திருப்பவும் பக்கவாட்டுக் கிளைகள் வளரத் தூண்டவும் உதவும். அந்த கிளைகளை நீங்கள் கிடைமட்டமாக பந்தல் வழியே படரவிடலாம். இரண்டாவது சூழ்நிலை, ஏதேனும் காரணங்களால் செடியின் நுனி சேதமடைந்தால், உதாரணத்துக்கு கட்டும்போதோ அல்லது பூச்சிகள் மூலமாகவோ நுனி உடைக்கப்பட்டால் அல்லது கடிக்கப்பட்டால், அப்போது உங்களுக்கு வேறு வழியில்லை. சேதமடைந்த பகுதியை கவனமாக வெட்டி நீக்க வேண்டும். செடியே தானாக பக்கவாட்டு கிளைகளை துளிர்க்க ஆரம்பிக்கும். அவற்றில் ஒன்றை நீங்கள் பிரதான தண்டுக்கு மாற்றாக பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன், இவை இந்த வகை வெள்ளரிகளுக்கான திட்டமிட்ட சாகுபடி முறை அல்ல. இவை வெறும் கட்டாய சூழ்நிலைகளில் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் மட்டுமே. இப்பொழுது நாம் அந்த பாரம்பரியமான பழைய காலத்து வெள்ளரிக்காய்களைப் பற்றி பேசுவோம். இவை தேனீக்களால் மகரந்தச் சேர்க்கை செய்யப்படும் நல்ல பழைய வகைகளாகும். இவற்றை இப்போது குறைவாகவே பயிரிடுகிறார்கள். ஏனென்றால் மகரந்தச் சேர்க்கைக்கு பூச்சிகள் தேவைப்படுகின்றன. பசுமைக் குடில்களில் இவை சவாலாக இருக்கும். ஆனால் பலரும் அவற்றின் தனித்துவமான உண்மையான வெள்ளரிக்காயின் சுவைக்காகவும் மணத்திற்காகவும் இவற்றை மிகவும் விரும்புகிறார்கள். எனவே இந்த வகைகளுக்கு முக்கியத்தண்டை கிள்ளிவிடுவது, பிஞ்சிங் என்பது வெறுமனே விரும்பத்தக்கது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட கட்டாயமான ஒரு செயல்முறையாகவும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இவற்றின் மரபியல் அமைப்பு பழைய பாணியிலேயே வேலை செய்கிறது. முக்கியத்தண்டில் பெரும்பாலானவை ஆண் பூக்களாகவே இருக்கும். இவை பூக்கள் பூத்து காய்க்காதவை. இவை மகரந்தச் சேர்க்கைக்கு தேவைதான், ஆனால் இவை காய்களைத் தராது. சிறிய கருவுடன் கூடிய பெண் பூக்களோ முக்கியமாக இரண்டாவது மற்றும் அதற்கு பிந்தைய கிளைப்பக்கத் தண்டுகளில்தான் லேட்டரல் ஷூட்ஸ் தோன்றும். இந்த வெள்ளரியை தண்டு கிள்ளாவிட்டால் அது பூக்கள் மட்டும் நிறைந்த நீண்ட கொடியாக வளர்ந்துவிடும். உண்மையான வெள்ளரிக்காக நீங்கள் மிக நீண்ட காலம் காத்திருக்க நேரிடும். விளைச்சலும் குறைவாக இருக்கும். எனவே தேனீ மகரந்தச் சேர்க்கை வகைகளுக்கு இந்த பாரம்பரிய முறை மிகவும் சரியாகப் பொருந்தும். 5 அல்லது 6 உண்மையான இலைகள் வந்தவுடன் தைரியமாக அதன் வளர்முனையை குரோவிங் பாயிண்ட் கிள்ளிவிட வேண்டும். நான் செய்த அந்த தோல்வியடைந்த முயற்சியை நினைத்துப் பார்த்தாலும் அதைவிட பல மடங்கு வெற்றி பெற்ற ஒரு கதையை நான் உங்களுக்குச் சொல்லியே ஆக வேண்டும். அடுத்த வருடம் முறையாக படிக்க வேண்டியதையெல்லாம் படித்து நான் விழிப்புணர்வோடு இந்த வேலைக்குள் இறங்கினேன். மீண்டும் அதே விலையுயர்ந்த கலப்பின விதைகளையும் அண்டை வீட்டுக்காரர் கொடுத்த அந்த பழைய வகையையும் நட்டேன். அதன் பெயர் நெஜின்ஸ்கி என்று நினைக்கிறேன். கலப்பினச் செடிகளைப் பொறுத்தவரை கீழேயுள்ள பக்க கிளைகளை மட்டும் நீக்கிவிட்டு ஒற்றை தண்டாகத்தான் வளர்த்தேன். ஆனால் அந்த நெஜின்ஸ்கி வகைக்கு 6வது இலை வந்தவுடன் அதன் உச்சியை கிள்ளி எடுத்தேன். அதன் பலன் என்ன தெரியுமா? 2க்கும் நிலத்துக்கும் வானத்துக்கும் உள்ள வித்தியாசம் இருந்தது. கலப்பினச் செடிகள் நேராகவும் பலமாகவும் மேலே வளர்ந்தன. அதன் மையத்தண்டிலேயே வெள்ளரி காய்கள் மாலைகளாக காய்த்துக் குலுங்கின. ஆனால் நெஜின்ஸ்கியோ
ஒரு சிறிய இடைவெளிக்குப் பிறகு 2 வலுவான பக்கவாட்டுக் கிளைகளை வேகமாக வெளியிட்டது. அவற்றை நான் பந்தலில் கட்டிவிட்டேன். சீக்கிரமே அந்த பக்கவாட்டுக் கிளைகள் முழுவதும் பெண் பூக்களால் நிரம்பி வழியத் தொடங்கின. அந்த வருடம் 2 வகையான வெள்ளரிகளிலிருந்தும் நான் எடுத்த அறுவடை உண்மையிலேயே பிரமிக்க வைப்பதாக இருந்தது. இறுதியாக நான் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டேன். ஒவ்வொரு தாவரத்திற்கும் அதற்கு ஏற்ற அணுகுமுறை தேவை. எல்லாவற்றையும் ஒரே மாதிரியாக பார்க்க முடியாது. அதன் இயற்கையை, அதன் அறிவியலை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் தோட்ட வேலை என்பது சலிப்பான அன்றாட கடமையிலிருந்து விலகி அற்புதம் விளைவிக்கும் ஒரு சுவாரஸ்யமான, ஆக்கப்பூர்வமான செயலாக மாறுகிறது. நீங்கள் வெள்ளரிகளை வளர்க்கும் இடம் மிகவும் முக்கியமானது. முதலில் பசுமைக் குடிலை கிரீன்ஹவுஸ் எடுத்துக்கொள்வோம். மூடிய சூழலில் எப்போதும் இடப்பற்றாக்குறை இருக்கும். அதனால் நாம் ஒவ்வொரு அங்குலத்தையும், குறிப்பாக உயரத்தையும் முழுமையாக பயன்படுத்த வேண்டியது அவசியம். அதனால்தான் இங்கு சரியான முறையில் செடியை வடிவமைப்பது, பிளான்ட் ட்ரெய்னிங், மிக முக்கியமான பணியாகிறது. நீங்கள் வெள்ளரிகளை சும்மா விட்டால் அவை உங்கள் பசுமை குடிலை விரைவில் உள்ளே நுழைய முடியாத அடர்ந்த காடு போல மாற்றிவிடும். செடிகள் ஒன்றுக்கொன்று நிழல் கொடுக்கும், காற்றோட்டமும் வெகுவாக குறையும். இது மாவுப் பூச்சி நோய் அல்லது அடிச்சாம்பல் நோய் போன்ற பூஞ்சை நோய்கள் அதிகமாக பரவக் காரணமாகி அறுவடையை பாதிக்கும். பெரும்பாலும் கலப்பின வகைகளுக்கு, ஹைபிரிட்ஸ், பசுமை குடில்களில்தான் ஒற்றை தண்டு முறையை, சிங்கிள் ஸ்டெம் ட்ரெய்னிங் பயன்படுத்துகிறோம். தேவையற்ற பகுதிகளை நீக்கிவிட்டு செடிகளை கவனமாக பந்தலில் கட்ட வேண்டும். இது ஒவ்வொரு செடிக்கும் நல்ல சூரிய ஒளியையும் போதுமான காற்று சுழற்சியையும் உறுதி செய்கிறது. தேனீ மகரந்தச் சேர்க்கை நடைபெறும் வகைகளுக்கும் பி பாலினேட்டட் வெரைட்டிஸ் குடிலில் கிள்ளுதல், பிஞ்சிங் முக்கியம். ஆனால் கிள்ளிய பிறகு வரும் பக்கக் கிளைகளை கவனமாக பிரித்து கட்டிவிட வேண்டும். அவை ஒன்றுக்கொன்று சிக்கல் ஏற்படுத்தக்கூடாது. சரியான வடிவமைப்பு இல்லாமல் பசுமை குடிலில் நல்ல மகசூல் எடுப்பது என்பது கிட்டத்தட்ட சாத்தியமில்லாத ஒன்றாகும். வெளிநிலத்தில் வெள்ளரி சாகுபடி செய்வது என்பது முற்றிலும் வேறுபட்ட அணுகுமுறை. இங்கு செடிகளுக்கு நிறைய சுதந்திரம் கிடைக்கும். அவற்றை தரையில் படர விடலாம் அல்லது சிறிய ஊன்றுகோல்கள் கொடுத்து கட்டியும் விடலாம். வெளிநிலத்தில் அடர்த்தி குறித்த சிக்கல் பசுமை குடில் அளவுக்கு அவ்வளவு பெரிதல்ல. காரணம், இங்கு நல்ல காற்றோட்டம் இருக்கிறது, சூரிய ஒளியும் எல்லா பக்கங்களிலிருந்தும் கிடைக்கிறது. அதனால்தான் வெளிநிலத்தில் வெள்ளரி சாகுபடி செய்யும் பல விவசாயிகள் செடிகளை வடிவமைப்பது பற்றி பெரும்பாலும் கவலைப்படுவதில்லை. அவை தானாக எப்படி வேண்டுமானாலும் வளர அனுமதிக்கிறார்கள். உங்களிடம் போதுமான நிலம் இருந்தால் இந்த முறை முற்றிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். இருப்பினும் இங்கு கூட இலேசான வடிவமைப்பு சில நன்மைகளைத் தரக்கூடும். நீங்கள் தேனீ மகரந்தச் சேர்க்கை, பி பாலினேட்டட் வகைகளை பயிரிட்டால் மையத்தண்டை நுனிகிள்ளுதல், மெயின் ஸ்டெம் பிஞ்சிங், பெண் பூக்களின் வருகையை விரைவுபடுத்தி அறுவடையை அதிகரிக்க நிச்சயம் உதவும். அதே சமயம் கலப்பின வகைகளுக்கு, ஹைபிரிட்ஸ், வெளிநிலமாக இருந்தாலும் செடி தொடக்கத்தில் நன்கு பலமடைய கீழ் உள்ள 3 அல்லது 4 இலைக்கோணங்களில் ஆக்சியல்ஸ் ஸ்லாஷ் நாட்ஸ் வளரும் மூலைகளை நீக்குவது அவசியம். ஆகையால் வெளிநிலத்தில் விதிகள் அவ்வளவு கண்டிப்பாக இல்லாவிட்டாலும் இந்த வடிவமைப்பு கொள்கைகளை நீங்கள் புரிந்து கொள்வது உங்கள் செடிகளிலிருந்து உங்களால் முடிந்த அதிகபட்ச மகசூலை பெற நிச்சயம் உதவும். இப்போ இந்த வேலையைச் செய்ய சரியான நேரம் எதுன்னு பார்ப்போம். இது ரொம்பவே முக்கியமான ஒரு கட்டம். முதல் உச்சியை கிள்ளும் வேலையை எப்போது செய்யலாம்? இந்த வேலையை ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிட்டா அதுவே செடிக்கு முடிவா அமையலாம். ஓரிரு உண்மையான இலைகள் மட்டுமே வந்திருக்கும்போது நீங்கள் உச்சியை கிள்ளினால் அந்த நாற்றை நீங்கள் சாகடித்து விடக்கூடும். செடி இன்னும் ரொம்ப பலவீனமாக இருக்கு. அதோட வேர் அமைப்பு முழுசா வளரல. இவ்வளவு பெரிய அழுத்தத்தை அது தாங்க முடியாம போகலாம். பொதுவான விதி என்னன்னா, முக்கியத் தண்டில், அதாவது உங்கள் ரகத்திற்கு தேவைப்பட்டால் 5 அல்லது 6 உண்மையான இலைகள் வந்த பிறகுதான் நீங்கள் உச்சியை கிள்ள வேண்டும். உண்மையான இலைகளை பார்த்து செடி வளர்ந்ததை விதை இலையோடு குழப்பிக் கொள்ளக்கூடாது. விதை இலைகள் காட்டிலிடன்ஸ் என்பவை விதையிலிருந்து முதலில் முளைக்கும் அந்த 2 சிறிய மென்மையான நீள்வட்ட இலைகள். இவைதான் செடிக்கு முதல் ஊட்டச்சத்தை கொடுக்கின்றன. ஆனா உண்மையான இலைகளோ வெள்ளரிச் செடிக்கே உரிய அந்த செதுக்கப்பட்ட கூர்மையான வடிவத்தில் இருக்கும்.
உங்கள் விதை இலைகளுக்கு மேல் இந்த மாதிரி 5 அல்லது 6 முழுமையான பெரிய இலைகள் வந்த பிறகுதான் செடி இந்த செயல்முறையை தாங்கும் அளவுக்கு பலம் பெற்றிருக்கும். இந்த எண்ணிக்கையை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். 5 முதல் 6 உண்மையான இலைகள். இதுதான் உச்சியை கிள்ளுவதற்கான பச்சை விளக்கு. நுனி கிள்ளுவதற்கு அதிக தாமதம் என்ற நிலை ஏற்படுமா? ஆம், நிச்சயமாக ஏற்படும். சீக்கிரமாக செய்வதைப் போல இது பெரிய அழிவை ஏற்படுத்தாவிட்டாலும் இதுவும் நல்லதல்ல. உங்கள் வெள்ளரிக் கொடி 10, 12 ஏன் 15 இலைகள் வரை வளர்ந்து நீண்ட கொடியாக மாறியிருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். இவ்வளவு வளர்ந்த பிறகு இப்போதுதான் உங்களுக்கு நினைவு வந்து அதன் உச்சியை கிள்ள முடிவு செய்கிறீர்கள். என்ன நடக்கும்? அந்த நீண்ட ஆனால் அதிக பலனளிக்காத பிரதான தண்டை வளர்ப்பதற்காக செடி ஏற்கனவே நிறைய ஆற்றலையும் ஊட்டச்சத்துக்களையும் வீணடித்துவிட்டது. நீங்கள் பக்கக் கிளைகளின் வளர்ச்சியை தூண்டினாலும் கூட அதற்குரிய பொன்னான நேரமும் வளங்களும் வீணாகிவிட்டன. இதன் விளைவாக உங்கள் அறுவடை மிகவும் தாமதமாகும். மேலும் நீங்கள் எதிர்பார்க்கும் விளைச்சலை விட அது குறைவாகவே இருக்க வாய்ப்புள்ளது. அது மட்டுமின்றி நீங்கள் கிள்ளும் தண்டு எவ்வளவு தடிமனாக இருக்கிறதோ அவ்வளவு பெரிய காயம் செடிக்கு ஏற்படும். அந்த காயம் குணமாக அதிக நாட்கள் எடுக்கும். இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் அதிகரிக்கிறது. அதனால் தாமதிக்காமல் இருப்பது நல்லது. செடியை வழக்கமான முறையில் வடிவமைக்க முடிவு செய்தால் 5 அல்லது 6 இலைகள் இருக்கும்போதே அதைச் சரியான நேரத்தில் செய்யுங்கள். இதுதான் செடிக்கு மிகவும் உகந்த வலியற்ற காலமாகும். நுனி கிள்ளுதலுக்கு எதை பயன்படுத்த வேண்டும்? நிறைய பேர் பழைய வழக்கப்படி நுனியை நகங்களால் கிள்ளி எடுப்பார்கள். இப்படிச் செய்வதை நான் உறுதியாகத் தவிர்க்கச் சொல்கிறேன். முதலாவதாக, நீங்கள் தண்டு பகுதியை நசுக்கி அதன் திசுக்களை சேதப்படுத்த வாய்ப்புள்ளது. இதனால் அது குணமாக அதிக நாட்களாகும். இரண்டாவதாக, நீங்கள் கிள்ளி எடுக்கும் இடம் ஒழுங்கற்று கிழிந்த மாதிரி இருக்கும். இதுவும் நல்லதல்ல. மூன்றாவதாக, இதுதான் மிக முக்கியமானது. நம் கைகளிலும் நகங்களுக்கு அடியிலும் தாவரங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் கிருமிகள் உட்பட ஏராளமான நுண்ணுயிரிகள் வாழ்கின்றன. இந்த வழியில் தொற்று பரவுவது மிகவும் சுலபம். நுனி கிள்ளுவதற்கு ஏற்ற சிறந்த கருவி கூர்மையான மற்றும் சுத்தமான கத்தரிக்கோல், செக்கேட்டர் அல்லது பிளேடு தான். வேலை தொடங்கும் முன் கருவியை கட்டாயம் கிருமி நீக்கம் செய்யுங்கள். இதை ஆல்கஹால், குளோரெக்சிடைன், அடர் மாங்கனீசு கரைசல் அல்லது நெருப்பில் பிளேடை காட்டுவதன் மூலம் செய்யலாம். மேலும் ஒரு செடியிலிருந்து மற்றொன்றுக்கு மாறும்போதும் கருவியை சுத்தம் செய்ய மறக்காதீர்கள். இதன் மூலம் ஒரு நோயுற்ற செடியின் நோயை ஆரோக்கியமான செடிக்கு தற்செயலாக பரப்பாமல் தவிர்க்கலாம். சுத்தம் என்பது நமக்கு மட்டுமல்ல, நமது பசுமை பிரியர்களுக்கும் ஆரோக்கியத்தின் திறவுகோலாகும். நுனி கிள்ளுவதுடன் ப்ரூனிங் பிஞ்சிங் தொடர்புடைய மற்றொரு பொதுவான கட்டுக்கதையை இப்போது உடைப்போம். அது என்னவென்றால், வெள்ளரி செடியில் எவ்வளவு அதிக தளிர்கள் மற்றும் இலைகள் இருக்கிறதோ அவ்வளவு அதிக மகசூல் கிடைக்கும் என்பதுதான் அந்த கட்டுக்கதை. இது தர்க்க ரீதியாக தோன்றலாம். ஏனென்றால் இலைகள்தானே ஒளிச்சேர்க்கை மூலம் செடிக்கு உணவளிக்கின்றன. ஆனால் உண்மையில் இது மிகவும் ஆபத்தான ஒரு தவறான கருத்து. ஒரு பெரிய அடர்த்தியாக வளர்ந்த வெள்ளரிக் கொடி பெரும்பாலும் மிக குறைந்த மகசூலையே தருகிறது. ஏன்? காரணம் மிக எளிமையானது. முதலாவதாக, எண்ணற்ற தளிர்களும் இலைகளும் ஒன்றுக்கொன்று ஒளி, நீர் மற்றும் சத்துக்களுக்காக போட்டியிட ஆரம்பிக்கின்றன. ஒரு தாவரத்தின் வளங்கள் எல்லையற்றவை அல்ல. செடி தன் ஆற்றலை இந்த பிரம்மாண்டமான பசுமை திரளை பராமரிப்பதிலேயே செலவிடுகிறது. இதனால் காய்கள் உருவாகி முழுமையாக வளர போதுமான சக்தி இல்லாமல் போய்விடுகிறது. இரண்டாவதாக, நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த அடர்ந்த வளர்ச்சியில் மோசமான காற்றோட்டமே நிலவுகிறது. இது பூஞ்சை போன்ற நோய்கள் உருவாக சரியான சூழலை உருவாக்குகிறது. மேலும் சூரிய ஒளி காய்கள் முளைக்கும் பகுதிக்குச் செல்ல முடிவதில்லை. இதுவும் அவற்றின் வளர்ச்சியை பாதிக்கிறது. எனவே வெள்ளரி செடிக்கு சரியான வடிவமைப்பு கொடுப்பது என்பது முடிந்தவரை அதிக கிளைகளை வளர்ப்பதற்கானது அல்ல. மாறாக, ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு தளிரும் ஒட்டுமொத்த இலக்கான அதிக மகசூலுக்காக செயல்படும் வகையில் சமச்சீரான, போதுமான வெளிச்சம் மற்றும் காற்றோட்டம் உள்ள ஒரு ஆரோக்கியமான செடியை உருவாக்குவதுதான் சரியான வழியாகும். இப்போது இந்த செயல்முறையை படிப்படியாக பார்ப்போம்.
உங்களிடம் தேனீக்களால் மகரந்தச் சேர்க்கை செய்யப்படும் வகைப்பயிர் இருக்கிறது. நீங்கள் அதை நுனிக்கிள்ள முடிவு செய்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். முதல் படி, செடியில் 5 முதல் 6 அல்லது அதைவிடச் சிறப்பாக 6 முதல் 7 உண்மையான இலைகள் வளரும் வரை காத்திருக்க வேண்டும். இரண்டாவது, கூர்மையான மற்றும் கிருமி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு கருவியை, உதாரணமாக சிறிய கத்தரிக்கோல் எடுத்துக்கொள்ளுங்கள். மூன்றாவது, செடியின் நுனியை டாப் கவனமாக பாருங்கள். வளர்ச்சியின் முனையை growth பாயிண்ட் கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் தண்டின் உச்சியில் இன்னும் முழுமையாக விரியாத மிகச் சிறிய இலைகளுடன் இருக்கும் பகுதி. நான்காவது, அந்த வளர்ச்சி முனையிலிருந்து நன்கு வளர்ந்திருக்கும் அடுத்த இலை வரை கீழே இறங்குங்கள். இப்போது அந்த இலைக்கு மேலே சுமார் 1 முதல் 1.5 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு சிறிய தண்டின் பகுதியை விட்டுவிட்டு துல்லியமாகவும் நேராகவும் வெட்டுங்கள். நீங்கள் இலைக்கு மிகவும் நெருக்கமாக வெட்டக்கூடாது. அவ்வாறு செய்தால் பக்கவாட்டுத் துளிர்கள், சைடு ஷூட்ஸ், வளரப்போகும் இலைக்கோண மொட்டை, ஆக்சிலரி பட் சேதப்படுத்தி விடுவீர்கள். அவ்வளவுதான், இந்த செயல்முறை முடிந்தது. இப்போது செடி தன்னை தேற்றிக்கொண்டு பக்கக் கொடிகளை வளர்க்கத் தொடங்க நேரம் கொடுக்க வேண்டும். இந்த வேலையை வானிலை உலர்வாகவும் வெதுவெதுப்பாகவும் இருக்கும்போது காலையின் முதல் பாதியில் செய்வது நல்லது. இரவுக்குள் வெட்டப்பட்ட காயம் சிறிது காய்ந்து குணமடைய இது உதவும். செடியை கிள்ளிவிட்ட பிறகு என்ன செய்ய வேண்டும்? கிள்ளியதால் செடி சற்றே மன அழுத்தத்திற்கு ஆளாகியிருக்கும். முடிந்தவரை வேகமாக அது மீண்டு வர நாம் உதவ வேண்டும். இந்தச் செயல்முறை செய்த முதல் 1 அல்லது 2 நாட்களுக்கு வெள்ளரிக்காய்க்கு அதிகமாக தண்ணீர் ஊற்றவோ அல்லது உரமிடவோ கூடாது. அது மீண்டு வர அவகாசம் கொடுங்கள். வெட்டிய இடத்தை கவனியுங்கள். அது காய்ந்து போக வேண்டும். வெட்டப்பட்ட பகுதி ஈரமாக இருப்பதையோ அல்லது அதில் ஏதேனும் பூஞ்சை தாக்குதலின் அறிகுறியோ தென்பட்டால் கிருமி நீக்கம் செய்ய அதை தூள் செய்த கரி அல்லது சாம்பலால் லேசாக தூவலாம். சுமார் 3 முதல் 5 நாட்களுக்குப் பிறகு மேல் இலைகளின் இடுக்குகளிலிருந்து பக்கவாட்டுத் தளிர்கள் வளர ஆரம்பிப்பதை நீங்கள் கண்டால் வழக்கமான பராமரிப்பை மீண்டும் தொடங்கலாம். இந்த நேரத்தில் புதிய கொடிகள் வளர்வதற்கு செடிக்கு அதிக ஆற்றல் தேவைப்படும். எனவே நைட்ரஜன் அதிகம் உள்ள ஒரு கூட்டு உரத்தை அளிப்பதன் மூலம் நாம் அதற்கு உதவலாம். இது பச்சை இலைகளின் வளர்ச்சிக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். மேலும் நிச்சயமாக வெதுவெதுப்பான நீரால் தொடர்ந்து தண்ணீர் ஊற்றுவதையும் செடிக்கு போதுமான வெளிச்சம் கிடைப்பதை உறுதி செய்வதையும் மறந்துவிடாதீர்கள். சில நேரங்களில் நீங்கள் நுனிக்கிள்ளும் வேலையை சரியாகச் செய்திருந்தாலும் கூட செடி அதை தாங்க முடியாமல் கஷ்டப்படலாம். அப்படியானால் எந்தெந்த அறிகுறிகளைக் கண்டு நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும்? முதலாவது, செடியின் வளர்ச்சி முழுவதுமாக நின்று போவது. 1 வாரம் ஆகிவிட்டது, ஆனால் புதிய தளிர்கள் எதுவும் வரவில்லை. செடியும் ஒட்டுமொத்தமாக சோர்வாக வாடிப்போய் காணப்படுகிறது. இரண்டாவது, அடிப்பகுதியில் உள்ள இலைகள் மஞ்சள் நிறமாகி வாடிப்போவது. இதன் பொருள் செடிக்கு ஏற்பட்ட அழுத்தம் மிக அதிகமாக இருக்கிறது. உயிர் பிழைப்பதற்காக செடி தேவையற்ற பகுதிகளை கழற்றிவிட ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். மூன்றாவது, நீங்கள் வெட்டிய இடம் நீண்ட நேரம் ஆறாமல் ஈரமாக இருப்பது அல்லது கருப்படைவது. இது நிச்சயமாக தொற்று ஏற்பட்டதற்கான அறிகுறியாகும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் செடிக்கு எப்படி உதவுவது? முதலில் அழுத்த நிவாரணி ஆன்டிஸ்ட்ரெஸ் ஃபார்முலா மருந்தை கொண்டு செடியை உபசரியுங்கள். இப்போது அமினோ அமிலங்கள் அல்லது சக்சினிக் அமிலம், சக்சினிக் ஆசிட் போன்றவற்றை அடிப்படையாகக் கொண்ட பல மருந்துகள் கடைகளில் கிடைக்கின்றன. இவை செடிக்கு இந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வர மிகவும் உதவும். மேலும் அதற்கு உகந்த சூழலை வழங்குங்கள். மண்ணில் நீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அதே சமயம் அது காய்ந்து போகவும் விடாதீர்கள். அது மட்டுமல்லாமல் செடியை ஜன்னல் காற்று மற்றும் நேரடியாக படும் கடுமையான சூரிய ஒளியிலிருந்தும் பாதுகாக்கவும். நோய் அறிகுறிகள் தென்பட்டால் அதற்குரிய பூஞ்சை கொல்லிகளை ஃபஞ்சிசைட்ஸ் பயன்படுத்த வேண்டியிருக்கும். மிக முக்கியமாக நீங்கள் பதற்றமடைய வேண்டாம். செடி மீண்டு வருவதற்கான கால அவகாசத்தை அளிப்பதே மிகவும் அவசியம். நுனிக்கிள்ளுதல், பிஞ்சிங் மற்றும் பக்கக் கிளைகளை அகற்றுதல், சக்கரிங் ஆகிய இரண்டுக்கும் உள்ள குழப்பம் அதிகம். அதனால் இப்போது நாம் பக்கக் கிளைகளை அகற்றுவதைப் பற்றி பேசுவோம். நாம் ஏற்கனவே பார்த்தது போல் நுனிக்கிள்ளுதல் என்பது பிரதான தண்டின் உச்சியில் இருக்கும் நுனியை அகற்றுவது. ஆனால் பக்கக் கிளைகளை அகற்றுதல், சக்கரிங் என்பது
இலையின் அடியில் அதாவது இலைக் கக்கங்களில் முளைக்கும் தேவையற்ற பக்கக் கிளைகளை நீக்குவதாகும். இந்தச் செயல்முறை அனைத்து வகையான வெள்ளரிக் காய்களுக்கும், குறிப்பாக பசுமை குடிலில் வளர்க்கப்படும் செடிகளுக்கு மிகவும் முக்கியமானது. நாம் ஒற்றைத் தண்டில் வளர்க்கும் நவீன கலப்பின ஹீபிரிட் வெள்ளரி ரகங்களுக்கு செடியை வடிவமைப்பதில் இந்த பக்கக் கிளைகளை நீக்குவதுதான் மிக முக்கியமான அங்கம். நாம் தொடர்ந்து செடிகளை பரிசோதித்து 3 முதல் 5 சென்டிமீட்டர் நீளத்தில் இருக்கும்போதே அனைத்து பக்கக் கிளைகளையும் உடனுக்குடன் நீக்கிவிட வேண்டும். இவ்வாறு செய்வதால் செடியின் மொத்த ஆற்றலும் மையத்தண்டில் காய்களை உருவாக்குவதின் மீது மட்டுமே கவனம் செலுத்தும். தேனீக்கள் மூலம் மகரந்தச் சேர்க்கை செய்யப்படும் ரகங்களில் நாம் பிரதானத் தண்டின் நுனியைக் கிள்ளிய பிறகு பக்கவாட்டில் உள்ள கொடிகள் வளர ஆரம்பிக்கும். அவற்றையும் நாம் கட்டுப்படுத்த வேண்டும். பொதுவாக வலுவான 2 to 3 கிளைகளை மட்டும் விட்டுவிட்டு மீதமுள்ள பக்கக் கிளைகள் அனைத்தையும் நீக்கிவிடுவது நல்லது. இந்த பக்கவாட்டுக் கொடிகளில் கூட 4வது அல்லது 5வது இலை வந்தவுடன் அவற்றின் நுனிகளையும் கிள்ளிவிடலாம். இது 3வது நிலை கிளைகளை தேர்ட் ஆர்டர் ஷூட்ஸ் வளரத் தூண்டும். இது செடியை வடிவமைப்பதில் உள்ள ஒரு மேம்பட்ட நுட்பம் என்றாலும் இதன் மூலம் ஒரு செடியில் அதிகபட்ச விளைச்சலை நாம் பெற முடியும். நவீன கலப்பின ரகங்களை வளர்க்கும் தோட்டக்காரர்கள் கூட சில சமயம் ஆண் பூக்கள் மட்டுமே வருவதால் குழப்பமடைவார்கள். இவை மகரந்த சேர்க்கை தேவையில்லாத ரகம் என்றாலும் ஏன் இப்படி நடக்கிறது? இந்த சமயத்தில் வெறுமனே நுனியை கிள்ளி விடுவதால் எந்த பயனும் இல்லை. இதற்கான காரணத்தை வேறு எங்கோதான் தேட வேண்டும். இது பெரும்பாலும் செடிக்கு ஏற்படும் அழுத்தத்தின் ஸ்ட்ரெஸ் விளைவாகவே இருக்கும். உதாரணத்திற்கு வெள்ளரிக்காய்க்கு குளிர்ந்த நீரால் பாய்ச்சுவது அதன் வேர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை தரும். அல்லது பசுமை குடிலில் கிரீன்ஹவுஸ் வெப்பநிலை 35 டிகிரிக்கும் அதிகமாக இருப்பது, இல்லையெனில் இரவுகள் அதிக குளிர்ச்சியாக இருப்பது. வெப்பநிலையில் ஏற்படும் திடீர் மாற்றங்கள், நீர் பாய்ச்சுவது குறைவது அல்லது அதிகமாவது, சமநிலையற்ற ஊட்டச்சத்து அளிப்பது, உதாரணமாக பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியத்தை குறைத்துவிட்டு அதிக நைட்ரஜன் மட்டும் கொடுப்பது, இவை அனைத்துமே அதிக ஆண் பூக்கள் வர காரணமாக அமையும். எனவே கத்தரிக்கோலை எடுப்பதற்கு முன் உங்கள் வெள்ளரிகள் இருக்கும் சூழலை நன்றாக ஆராயுங்கள். தண்ணீர் பாய்ச்சுவதை சீராக்குவது, பசுமை குடிலுக்கு போதுமான காற்றோட்டம் அளிப்பது அல்லது சரியான உரத்தை கொடுப்பது, இவ்வளவு செய்தால் மட்டுமே போதும். செடியானது தானாகவே பெண் பூக்களை உருவாக்க ஆரம்பித்துவிடும். இப்படிப்பட்ட சூழலில் நுனிகிள்ளுவது என்பது சிகிச்சையாக அமையாது. அது செடிக்கு கூடுதல் அழுத்தத்தை கொடுத்து பிரச்சனையை இன்னும் மோசமாக்கிவிடும். ஆக விஷயத்தை சுருக்கி ஒரு எளிய விதியை ஆரம்பிப்பவர்களுக்கான ஒரு துரித வழிகாட்டி போல இப்போது உருவாக்கலாம். எதை வெட்டுவதற்கு முன்னும் தயவு செய்து விதை பாக்கெட்டில் உள்ள தகவல்களை கவனமாக படியுங்கள். அதில் பார்த்தினோகார்பிக் தன்னியல்பு மகரந்தச் சேர்க்கை F1 ஹைபிரிட், பெண் பூக்கள் அதிகம் அல்லது குலை பூக்கும் திறன் போன்ற வார்த்தைகளை நீங்கள் பார்த்தால் கிட்டத்தட்ட 99% இந்த வெள்ளரிக்கு முதன்மை கிளையை கிள்ள வேண்டிய அவசியமில்லை. சில சமயங்களில் அது தீங்கு கூட விளைவிக்கும். பக்கவாட்டில் வளரும் பாசங்குகளை சைட் ஷூட்ஸ் மட்டும் நீக்கிவிட்டு வெள்ளரியை ஒரே தண்டில் வளர விடுவதுதான் உங்களுடைய மிக முக்கியமான வேலை. ஒருவேளை பாக்கெட்டில் வண்டு மகரந்தச் சேர்க்கை வகை என்று எழுதப்பட்டிருந்தால் அல்லது மகரந்தச் சேர்க்கை பற்றி எதுவுமே குறிப்பிடப்படவில்லை என்றால் இது பொதுவாக பழைய வகைகளுக்கு உரியது. அந்த வெள்ளரிக்காய்க்கு 5 அல்லது 6வது இலைக்குப் பிறகு கிள்ளுவது மிகவும் நன்மை பயக்கும். அது உங்கள் விளைச்சலை கணிசமாக அதிகரிக்கும். இந்த எளிய விதியானது உங்களுக்கு நிறைய நேரத்தையும் மன அழுத்தத்தையும் மிச்சப்படுத்தும். எல்லாவற்றையும் விட முக்கியமாக நீங்கள் எதிர்பார்த்த மொறுமொறுப்பான வெள்ளரிகளை இழக்கச் செய்யும் ஒரு பெரிய தவறைத் தவிர்க்க இது உதவும். எனது பல வருட அனுபவத்தில் இந்த இரு வகைகளுக்கு இடையேயான வேறுபாடுதான் வெற்றிக்கு மிக முக்கியமான இரகசியம் என்று நான் கண்டறிந்துள்ளேன். நண்பர்களே, பார்க்க எளிமையானதாகத் தோன்றினாலும் மிகவும் குழப்பமான இந்த விஷயத்தை நாம் இப்போது தெளிவாக்கிவிட்டோம். இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், வெள்ளரிச் செடிகளில் நுனி கிள்ளுதல் அல்லது கவாத்து செய்தல் அவசியமா என்ற கேள்விக்கு பொதுவான ஒரே ஒரு பதில் இல்லை. அது நீங்கள் பயன்படுத்தும் குறிப்பிட்ட ரகத்தையும்
அதன் மரபணு சார்ந்த சிறப்பியல்புகளையும் பொறுத்தது. உதாரணமாக, பழைய தேனீ மகரந்தச் சேர்க்கை ரகங்களான நெஜின்ஸ்கி போன்றவற்றுக்கு நல்லது என்று சொல்லப்படுவது நவீன பார்தனோகார்பிக் கலப்பின ரகங்களுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்திவிடும். பலர் செய்யும் முக்கிய தவறு என்னவென்றால், பழைய முன்னோர்கள் பயன்படுத்திய வழிமுறைகளை எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாச் செடிகளுக்கும் பயன்படுத்துவதுதான். பயிர் மேம்பாடு செலக்ஷன் தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இருக்கிறது. நாமும் தோட்டக்காரர்களாக அதை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும். காலத்திற்கு ஏற்றவாறு நம் அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். மேலும் நாம் வளர்க்கும் செடிகளின் உயிரியல் அறிவை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். இந்த வீடியோவை பார்த்த பிறகு நீங்கள் உங்கள் வெள்ளரி பாத்திக்குச் செல்லும் போது எந்த சந்தேகமும் உங்களுக்கு இருக்காது என்று நம்புகிறேன். எந்த செடிக்கு கவாத்து ட்ரிமிங் தேவை, எதை அப்படியே விட்டுவிடுவது என்று உங்களுக்கு தெளிவாகத் தெரியும். இந்த வீடியோவை முழுவதுமாக பார்த்தமைக்கு நன்றி. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து ஒரு லைக் கொடுத்து புதிய வீடியோக்களை தவறவிடாமல் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இப்போது உங்களிடம் ஒரு கேள்வி. நீங்கள் உங்கள் வெள்ளரிச் செடிகளில் நுனி கிள்ளுவீர்களா? அப்படி செய்தால் உங்களுக்கு கிடைத்த பலன்கள் என்னென்ன? தயவு செய்து உங்களுடைய அனுபவங்களையும் நீங்கள் விரும்பும் ரகங்களையும் கமெண்ட்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் விவாதிக்கலாம்.